ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன், அவங்க அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட தரப்புல இருந்து ZEB THUNDER PRO அப்படிங்கிற ஹெட்ஃபோனை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பாக்ஸில் ப்ராடக்ட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க ZEB THUNDER PRO அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 21 hours வரைக்கும் இதோட ப்ளே பேக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுள் 40mm டிரைவர் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டீப் பேஸ் எஃபெக்ட் வேற இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா Zebronics ஃபார் லைஃப்ங்கிறத ஒரு கோட் ஒன்று கொடுக்குற மாதிரியும் கூடவே வந்து அவரோட சிக்னேச்சருமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடில் வந்து எதுவுமே கிடையாது. பேக்கில் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கேஜ் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று இருக்குது, சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, ஆக்ஸ் கேபிள் ஒன்று, யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ஒரு காஷனோட கொடுத்துருக்காங்க. என்ன காஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வால்யூமில் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி காதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தா ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இருக்குது, கால் ஃபங்க்ஷன் சப்போர்ட் இருக்குது, மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது, சாஃப்ட்வேர் கொஷன் சப்போர்ட் இருக்குது, டைப் C சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கூடவே வந்து இதுக்கு வந்து பில்ட்-இன் ரீசார்ஜபிள் பேட்டரிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் 2 கலர் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று பிளாக். நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கிறது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 3.5mm ஆக்ஸ் டு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் டைப் C கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளால அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது. சீரியஸாகவே அதோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களால கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ், அதாவது 999 வந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இயர்ஃபோன் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் இதை வந்து ஒரு சைடு இதோட கப்பை பிடிக்கும் போது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தொங்கி போயிடுது. அந்த அளவுக்கு தான் இதோட ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சைடு தூக்கவே எனக்கு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் நம்ம எதுவுமே பெருசாலாம் குறை சொல்லிக்க முடியாது. ஸோ குவாலிட்டி உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இயர் கொஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 levels ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இன்இயர் டைப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் காதில் மாட்டிருந்தாலும் உங்களால் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள்னஸாக ஃபீல் பண்ண முடியாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்இயர் டைப் ஹெட்ஃபோன். இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்ஃபோன் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் தான், பட் ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது, நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் இருக்குது, ப்ரீவியஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் அது கீழே வந்து ஆக்ஸ் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே மைக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் C போர்ட் வந்து இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வெறுப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டனை நீங்கள் மல்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த பட்டன்ஸை நீங்கள் லாக் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது ப்ரீவியஸ் பட்டன் வச்சு நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அது முதல் விஷயம். ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம், இப்போ கால் எனக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு தடவை வந்து கிளிக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் ஆகும். ஸோ எங்கடா அந்த பவர் பட்டன் கீழே நான் தேடுறதுக்கே உண்மையிலேயே வந்து ரொம்ப காண்டாக இருக்குது. ஸோ அது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டனோட அலைன்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் பெருசாக கிடையாது. இப்போ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஹெட்ஃபோன் வாங்குறவங்களுக்கு கரெக்டாக. ஸோ அதில் வந்து உண்மையாகவே இதை வந்து ஒரு பெரிய ஒரு வாவ் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதோட டீப் பேஸ் எஃபெக்ட் வந்து உண்மையாகவே நான் நினச்சி கூட பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோ மிட்ஸ் அண்ட் ஹைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருந்துச்சு. வாய்ஸில் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு நான் சீரியஸாக இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையிலேயே நல்ல ஒரு டிரைவர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே சவுண்ட் குவாலிட்டி பிச்சுட்டாங்க. பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக கம்பெனி கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா 21 hours வரைக்கும் இதோட ப்ளே டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் எப்பவுமே வரும். ஸோ ஒரு 18 hours வரைக்கும் வந்துச்சு. எப்போ அப்படின்னா 15% வால்யூம் வச்சு கேட்கும்போது 18 hours வரைக்கும் வந்துச்சு. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டால் ஒரு 14 hours வரைக்கும் இதோட ப்ளே பேக் டைம் இருந்துச்சு. அண்ட் சார்ஜிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 hour வரைக்கும் எடுக்குது இது கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜை வந்து ஒன்ஸ் ப்ளக் பண்ணும்போது ரெட் கலரில் வந்து எரியும். அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் LED இண்டிகேட்டர் வந்து ரெட் கலர்லேருந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த LED இண்டிகேட்டரில் அந்த ரெட் ப்ளூன்னு ஜிங்கிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இதில் எரியாததும் உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். அண்ட்
இப்படிலாம் பார்க்கும்போது பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே ஒரு 14 hours வருது அப்படிங்கிறப்போ ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு எதிர்பார்க்கும்போது பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டன்சி இருக்கதா செய்யுது. பட் ஆக்ஸ் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாக லேட்டன்சியை கம்மி பண்ண முடியும். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆக்ஸ் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ கால் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்கோட குவாலிட்டி உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. இது எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தான். அதே மாதிரி தான் இதுக்கும். பட் ஆனால் வந்து காலோட சவுண்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காலில் லேட்டன்சி எதுவுமே கிடையாது. இப்போ கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்கு வந்து 10 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. வித் கோட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, வித்தவுட் அப்டக்கிள் அப்படிங்கிறது. அதாவது எந்த இடத்துலையும் எந்த ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும்போது 10 மீட்டர்ஸ் வரைக்கும் வருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட்டுங்கிற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு ஹெட்ஃபோனை வச்சு மல்டிபிள் டிவைசஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஃபீச்சருமே கிடையாது. பேட்டரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி இல்லாட்டி ஆக்ஸ் கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்ஃபோன் எனக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 999, அதாவது 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இதோட சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Stay tuned. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah.